இன்றைக்கி நம்ம மேக்ஸினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு 80 ஸ்டடி vlog. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 இயருக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா ஃபார்முலா P into R by 100 the whole square into 3 plus R by 100 அப்படின்றது தான் இதோட ஃபார்முலா. இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 3 இயர்ஸுக்கு 1134 is equal to P தெரியாது, R 15 by 100 the whole square into 3 plus 15 by 100. இதை நம்ம பிரித்து எழுதலாம். P into 15 100 into 15 by 100. அப்புறம் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 300 ப்ளஸ் 3 into 100 300 ப்ளஸ் 15 by 100. அப்புறம் நம்ம இது ரெண்டையும் அடித்தோம்னா 3 5 2 5 10 3 5 2 10 அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். P into 9 by 2 2s are 4 0 0 போட்டோம்னா 400. 300 ப்ளஸ் 15 315 by 100. அடுத்தது 1134ன்றது அப்படியே இருக்கும். நமக்கு கேட்டது அசல் தான். பியை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 1134 into 400 into 100 divided by மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்துடலாம். 9 into 315 இப்போ ஈக்குவல் டு P. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 9 டிவைட் பண்ணோம்னா எப்படி பண்ணலான்னா, எல்லா நம்பரினுடைய டோட்டல் 9 இருந்ததுன்னா 9 டிவைட் ஆகும். 4 3 7 8 9. அப்போது இது 9 வருது, இது 9 டிவைட் ஆகும். 1 9 சார் 9. அப்புறம் 2 9 18 19 20 மீதி 5 54 6 54 மொத்தம் 126. இதை 5ஆல் டிவைட் பண்ணனா 6 6 5 30 3 5 2 5 10 மீதி 0. அப்புறம் 63 அடித்தோம்னா 2 தடவை அடிக்கலாம். 126 வரும். இதை அப்படியே நம்ம போட்டோம்னா 2 into 400 into 20 is equal to P. அப்போது அசல் 16,000 அப்படின்றது வரும். நம்ம கேட்டிருக்கிறது அசல் தான். அப்போ அசல் 16,000 அப்படின்றது தான் ஆன்சர். ரூபாய் 800 ஆனது 3 இயரில் ரூபாய் 956 தனி வட்டியில் கிடைக்கும் எனில் அதே கால அளவில் அசலானது ரூபாய் 1052 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதம் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? 800 ரூபாய் அப்படின்றது அசல். இது 3 வருஷத்தில் 956 ருப்பீஸாக சேஞ்ச் ஆகுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். அதே ருப்பீஸு அதே கால அளவில் சேம் டைம், அதாவது சேம் இயரில் இன்க்ரீஸ் ஆகுது. 800 ரூபான்றது 3 இயரில் 1052 ரூபாயாக மாறுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த சம்மில் அசல் சேமாக இருக்குது, இயர்ஸும் சேமாக இருக்குது, ஆனால் வட்டி வீதம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை மட்டும் கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம். 956லேருந்து 1052 இது மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 96 ருப்பீஸ் வரும். இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா அந்த அதிகரித்த வட்டியினுடைய அமௌண்ட் 96 ரூபாய். இப்போது நமக்கு 2%, அதாவது 800 ரூபாய்க்கு 2%ன்றது 1000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதே 800 ரூபாய்க்கு ஒரு 3% அப்படின்னு இருந்ததுன்னா அமௌண்ட் ஒரு 1100 ரூபாயாக மாறுற மாதிரி இருந்தால் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு 100 ரூபாய் வரும். இந்த 100 ரூபான்றது என்னென்னா அந்த 1% இன்க்ரீஸ் ஆன பர்சன்ட் தான் இந்த 100 ரூபான்றது. இதே மாதிரி தான் இந்த சம்மை போட போகிறோம். இது எப்படி போடலான்னா, அசல் சேமாக இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு PNR by 100 அப்படின்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Pன்றது 800, Nன்றது 3 இயர்ஸு, R டிவைடட் பை 100 ஈக்குவல் டு நம்ம R கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த Rனுடைய அதிகரித்த அமௌண்ட் 96 ரூபாய்.
அதிகரித்த சதவீதத்தினுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 96. இப்போ எல்லாத்தையும் அடிப்போம். 0க்கு 0 போயிடும். 1 3s are 3, 3 3s are 9, 2 3s are 6, 1 8 8 4 8 32. R is equal to 4. இந்த 4 தான் அதிகரித்த சதவீதம். 96 ரூபாயிலேருந்து அதிகரித்த சதவீதம் எவ்வளோன்னா 4% அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? அதாவது அசல் வந்து 800 ரூபா, 3 இயர்ஸ்க்கு 956 ருபீஸும், அதே அமௌண்ட்டு 3 இயர்ஸில் 1052 ரூபா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சேம் அசல் சேம் இயர் கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா 96 ருபீஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. இதுக்கு நம்ம இந்த அதிகரித்த அமௌண்ட்டினுடைய எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக PNR/100 அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதை அதிகரித்த ஆர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் 4% அப்படின்றத. The length of a rectangle is 3x plus 2 units and the breadth is 3x minus 2 units. Find its area. X is equal to 20 units. ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x plus 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x minus 2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்க. எக்ஸ்ன்றது 20 அலகுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் எப்படி போடலான்னா L equal to 3x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Bன்றது 3x minus 2 அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போது செவ்வகத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா வந்து L into B சதுர அலகுகள். இப்போ அப்படியே எடுத்து போட வேண்டியதா. Lக்கு பதிலாக 3x plus 2 அப்படின்னும் Bக்கு பதிலாக 3x minus 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். இது பார்க்குறக்கு a plus b into a minus b ஃபார்முலாவில் இருக்குது. அதாவது a plus b into a minus b அப்படின்னா என்னென்னா ஃபார்முலாவில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்றது தான் இது ஃபார்முலா. இதுக்கு நம்ம a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ஸ்கொயர்னா 3x the whole ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா 2 the whole ஸ்கொயர். இப்போது ஸ்கொயருன்றது ரெண்டுக்குமே போடணும். 3x ஸ்கொயர் 3 3s are 9 x ஸ்கொயர் மைனஸ் 2 2s are 4. இப்போது நமக்கு எக்ஸுக்கு பதிலாக 20 யூனிட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம். 9 into 20 the whole square minus 4 is equal to 9 into 2 2s are 4 0 0 400 minus 4. அப்போது 9 into 400 அப்படின்றது 3600 minus 4. அப்போது answer is 3596 3596. முதல் 9 பகா எண்களின் சராசரி காண்க. முதல் 9 பகா எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 3 5 7 11 13 17 19 23. இந்த 9 பகா எண்கள் எழுதியாச்சு. இப்போ இதனுடைய டோட்டல் பார்க்கணும். மொத்தம் வந்து 100 வருது. இதனுடைய டோட்டல் வந்து 100 வருது டோட்டல். இப்போ நம்ம சராசரி காணணும்னா முதல் வந்து என்ன பண்ணணும்னா எண்களினுடைய கூடுதல் 100 டிவைடட் பை மொத்த எண்கள் 9 ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா 11 9s are 99 109. அப்போ இதுதான் ஆன்சர். இது ரொம்ப ஈஸி தான். 11 1/9 தான் ஆப்ஷனில் இருக்கும், எழுதிக்கலாம். இந்த மாதிரி சம்மு கேட்டாங்கன்னா முதல் 9 அப்படின்னு பகா எண்களோட சராசரி கேட்டால் டைரெக்டாக 11 1/9 அப்படின்னு போட்டுடலாம். 100/9 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 100/9 வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா 11 1/9 கூட கொடுக்கலாம், எது வேணால்.